வெல்கம் பேக் டு ட்ரேடிங் ஸ்கூல் தமிழ் சேனல். நான் உங்க ட்ரேடிங் மென்டார். இன்னைக்கான வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஃபேர் வேல்யூ கேப் பத்தி பார்க்க போறோம். அதாவது சிம்பிளா எஃப்இஜின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எஃப்இஜி எப்படி ஃபார்ம் ஆகுது, இதை எப்படி ஃபைண்ட் பண்றது அண்ட் இதை வச்சு எப்படி ட்ரேட் எடுக்கிறதுங்கிறத உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் அண்ட் கிளியரா நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன் ஆல்ல போட்டுச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். Let's go. ஃபேர் வேல்யூ கேப், அதாவது சிம்பிளா எஃப்இஜின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த எஃப்இஜி எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி கையில நோட் அண்ட் பென் இருந்தா மறக்காம நான் சொல்ற எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த வீடியோ முடிஞ்சக்கப்புறம் நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கு கண்டிப்பா உதவியா இருக்கும். ஸோ இப்போ வாங்க நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டுறேன் சார்ட்ல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி டைமிங்ல தான் உங்களுக்கு ஃபேர் வேல்யூ கேப் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி நேரத்தில் எப்படி எங்கே கிரியேட் ஆகுது, எப்படி அதை ஃபைண்ட் பண்ணுறதுங்கிறத நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக காட்டுறேன். அதுக்கப்புறம் ரியல் சார்ட்டில் பார்க்கலாம். ஃபேர் வேல்யூ கேப்பை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 3 கேண்டில் கண்டிப்பாக தேவைப்படும். அதாவது ஃபர்ஸ்ட் கேண்டில், சென்டர் கேண்டில், அதுக்கு அடுத்து வந்த கேண்டில். அதாவது நீங்கள் எந்தெந்த இடத்த வந்து பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேண்டில் முடிஞ்சிருக்கும் பார்த்தீங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் கேண்டில் எவ்வளோ ஹை போயிருக்கு, பாடி க்ளோஸ் ஆன இடத்த பார்க்காதீங்க. இப்போ பாடி வந்து டோட்டலாகவே இங்கே தான் க்ளோஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓகே, நீங்கள் இந்த இடத்த பார்த்துக்கலாம். ஆனால் நம்மளை பொறுத்தளவுக்கு பாடியை விட ஹையாக இருக்கிறது இந்த விக் தான். ஸோ அப்போ அந்த விக்கை வந்து நம்ம ஒரு லைனாக எடுத்துக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் கேண்டிலோட டாப், ஓகேவா? சென்டர் கேண்டிலை விட்டுருங்க. அடுத்து தேர்ட் கேண்டிலோட இருக்கிறதுலையே லோ, அந்த இடத்துல ஒரு லைன் எடுக்கிறீங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேப் ஃபார்ம் ஆகிருக்கும். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட டாப்புக்கும் தேர்ட் கேண்டிலோட ஃபுல் டவுனுக்கும் நீங்கள் அந்த பாக்ஸை கொஞ்சம் மேலே இழுத்து போனீங்கன்னா சென்டரில் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கேப் ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து செகண்ட் கேண்டிலுக்கு சென்டரில் இன்னும் எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்து மிச்சம் இருக்குங்கிறத காட்டுது. ஆர்டர்ஸ்னால் அந்த இடத்துல வந்து பெண்டிங் ஆர்டர்ஸ் வெயிட் பண்ணும். ஸோ இதைத்தான் உங்களுக்கு ஃபேர் வேல்யூ கேப்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த இடத்துல நம்ம டைப் பண்ணிக்கலாம் எஃப்இஜின்னு டைப் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா? இப்போது நான் ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பை ஃபைண்ட் பண்ணிட்டேன். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் இந்த ஃபேர் வேல்யூ கேப் உங்களுக்கு கிரியேட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் மேல் நோக்கி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி மேல் நோக்கி போயிட்டு இருக்கு. மார்க்கெட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஒரே அடியாக அப்படி மேலே போகாது. ஏன்னா இந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. அதாவது இந்த ஃபேர் வேல்யூ கேப் கிட்ட பெண்டிங் ஆர்டர்ஸ் இருக்குது. அதாவது மார்க்கெட் வந்து ஒரு அப் மூவ்மெண்ட்டை நோக்கி போகும்போது டக்குன்னு ஒரு கிரீன் கேண்டிலாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த நேரத்தில் சின்ன சின்ன பையர்ஸ் இந்த மாதிரி ஆளுங்களோட ஆர்டர்ஸ் எல்லாமே ஆக்டிவ் ஆகாமல் பெண்டிங்கில் இருக்கும். ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு சடனான ஒரு பெரிய மூவ்மெண்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, சில ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ்டு ஆகாமல் மார்க்கெட் மேலே போயிடும். அப்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, மேலே போயிட்டு இருந்த மார்க்கெட் ஒன்ஸ் டவுன் வர ஆரம்பிக்கும். அதாவது இந்த பெண்டிங் ஆர்டர்ஸை எடுக்கிறதுக்கு கீழே வரும். ஸோ இப்போ இந்த எஃப்இஜி உங்களுக்கு டேப் பண்ண உடனே மார்க்கெட் திருப்பி மேலே போக ஆரம்பிக்கும். ஸோ எஃப்இஜி வந்து இப்படி தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். அதுக்குன்னு எஃப்இஜி வந்து இந்த லைனை, எஃப்இஜியோட டாப் லைனை டச் பண்ண உடனே மார்க்கெட் ரிஜெக்ட் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு உடனே நீங்கள் என்ட்ரி எடுத்துடக்கூடாது. ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் பற்றி சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ மார்க்கெட்டோட இந்த இடத்துல பாருங்கள், அதாவது எஃப்இஜியோட இந்த டாப் இடம் பார்த்தீங்களா? 1 மினிட் வெயிட் பண்ணுங்கள். இப்போ எஃப்இஜியோட இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மார்க்கெட் டச் ஆயிருக்கா? இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஹேமர் கேண்டில் இல்லைன்னா எங்கல் ஃபெயின் இந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு அங்கே கிரியேட் ஆயிருந்துச்சுன்னா நீங்கள் கன்ஃபார்மாக மார்க்கெட் வந்து டச் பண்ணிருச்சு எஃப்இஜியை. அதுக்கப்புறம் இப்போ பெண்டிங் ஆர்டர்ஸ் எல்லாமே எடுத்தக்கப்புறம் மார்க்கெட் ஒரு வேல்யூபிளான கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் கொடுத்துருக்கு. ஓகே, மார்க்கெட் இப்போ அப் ட்ரெண்ட் போகுதுன்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி இந்த இடத்துல லாங் பொசிஷன் எடுக்கலாம். ஓகேவா? லாங் பொசிஷன் எடுத்து ஃபேர் வேல்யூ கேப்புக்கு கீழே தான் நீங்கள் எப்பயுமே எஸ்எல் வைக்கணும். 1:2, 1:3 இந்த மாதிரி நீங்கள் உங்கள் டார்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணா வச்சுக்கலாம். இதில் இன்னொரு பிரச்சனையுமே இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட்டில் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸை வந்து கொஞ்சோண்டு கீழே வச்சுட்டு டார்கெட்டை இப்படி மேலே வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் மார்க்கெட் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, சில நேரத்தில் உங்களுக்கு மார்க்கெட் வந்து எஃப்இஜியை டேப் பண்ணிட்டு போகும். சில நேரத்தில் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் எஃப்இஜியோட கீழ் லைனை டேப் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா சென்டர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா அந்த ஃபேர் வேல்யூ கேப்பை உடச்சி கொஞ்சம் கீழே வரைக்கும் மார்க்கெட்டை ட்ராப் பண்ணிட்டு, அதாவது நான் மார்க்கெட் ட்ரெண்டு, அதாவது எஸ்டர்டே வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதாவது ட்ராப்னு சொல்லியிருப்பேன் அதில். ஸோ அந்த மாதிரி மார்க்கெட் ட்ராப் பண்ணிட்டு
ஒன்ஸ் எல்லாரோட எஸ்எல்யுமே இந்த இடத்துல எடுத்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நான் சொல்றேன். உங்களுக்கு எஃப்இஜியை ஒன்ஸ் வந்து இந்த இடத்துல டச் பண்ணக்கப்புறம் ஒரு வேல்யூபிளான கேண்டில் வந்தா ஓகே, மார்க்கெட் வந்து டேப் பண்ணியிருக்கு, வேல்யூபிளான கேண்டிலுமே வந்திருக்கு. ஸோ நம்ம லாங் பொசிஷன் எடுக்கலாம். அப்படி உங்களுக்கு வந்து ஓகே, மார்க்கெட் டேப் பண்ணியிருக்கு ஆனால் வேல்யூபான கேண்டில் வரல அப்படிங்கிறப்போ எஃப்இஜி வந்து ஃபெயில் ஆயிடுச்சா அப்படிங்கிறது நீங்கள் திங்க் பண்ணவே வேண்டாம். ஏன்னா எஃப்இஜி டேப் பண்ணிருச்சு, அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகல அப்படிங்கிறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த எஃப்இஜியோட டவுன் லைனத்தோட வரும். அப்படி இல்லைன்னா சென்டர் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கு. அதனால தான் சொல்கிறேன், ஸ்டாப் லாஸில் என்றைக்குமே நீங்கள் வந்து பாரபட்சமே பார்க்கக்கூடாது. ஸ்டாப் லாஸ் எப்பயுமே எஃப்இஜி எவ்வளோ பெருசாக இருக்கோ அதுக்கு கீழே வச்சிடணும். எஃப்இஜி லைன் வந்து இப்போ ஒரு ரூ. 100, அதாவது 200 இல்லை, சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு 150 to 100 இதுக்குள்ளே எஃப்இஜி கேப் இருக்குன்னா நீங்கள் ஸ்டாப் லாஸை ரூ. 90 தான் வைக்கணும். அதாவது எஃப்இஜி எவ்வளோ இருக்கோ அதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வைக்கணும். டார்கெட் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நேரத்தில் இப்போ மார்க்கெட் வந்து இப்போ இந்த எஃப்இஜி டச் பண்ணாமல் சென்டர் வரைக்கும் வந்தாலும் சரி, எஃப்இஜியோட டவுன் லைனை தொட்டாலும் சரி, உங்கள் எஸ்எல் ஹிட் ஆகாது. மார்க்கெட் திருப்பி ரிவர்ஸ் ஆகி உங்கள் டார்கெட்டை நோக்கி போக ஆரம்பிக்கும். நீங்கள் பயப்பட வேண்டாம், பதட்டப்படவும் வேண்டாம். அதனால தான் சொல்கிறேன். ஸோ இப்போ அப் ட்ரெண்டுக்கு ஃபேர் வேல்யூ கேப் எப்படி கிரியேட் ஆகுன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். டவுன் ட்ரெண்டுக்கு எப்படி ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சேம் கான்செப்ட் தான். இப்போ அதுக்குமே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ எங்கள் டவுன் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு டவுன் மூமெண்ட் ஆரம்பிச்சு தொடர்ந்து ஒரு டவுன் மூமெண்ட் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்போது அந்த இடத்துல உங்களுக்கு எப்படி கிரியேட் ஆகும்னா சேம் ஃபார்மேஷனில் தான் கிரியேட் ஆகும். சேமாக தான் நீங்கள் வந்து அனலைஸுமே பண்ணணும். அதாவது நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு இது வந்து டவுன் ட்ரெண்டில் அப் ட்ரெண்டை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டிலோட டாப் சொல்லியிருப்பேன், தேர்ட் கேண்டிலோட டவுன் சொல்லியிருப்பேன். டவுன் ட்ரெண்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு கேண்டிலோட டவுனை ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு லைனாக எடுத்துக்கணும். தேர்டு கேண்டிலோட டாப் இருக்குல்ல, அதை ஒரு லைனாக எடுத்துக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இப்போ புரியும் நினைக்கிறேன். அப் ட்ரெண்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு கேண்டிலோட டாப்பும் தேர்ட் கேண்டிலோட டவுனும். டவுன் ட்ரெண்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு கேண்டிலோட டவுனும் தேர்ட் கேண்டிலோட டாப். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சென்டரில் உங்களுக்கு கேப் இருக்கணும். அதாவது எப்படி சொல்கிறேன்னா, ஒன்ஸ் இதை வந்து நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இங்கே இருக்கிற லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைனை கொண்டு போய் நான் இந்த இடத்துல வச்சுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் மூவ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த இடத்துல பாருங்கள், அதாவது ஃபஸ்ட்டு கேண்டிலோட டவுன் வந்து இங்கே இருக்குது, தேர்டு கேண்டிலோட டாப் வந்து அதே இடத்துல இருக்குது. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இந்த இடத்துல கேப்பே இல்லை. மார்க்கெட் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு எஃப்இஜி கிரியேட் பண்ணல, அதாவது ஒரு கேப் இல்லை. அப்படிங்கிறப்போ இங்கே பெண்டிங் ஆர்டர்ஸ் கிடையாது. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இங்கே எஃப்இஜியுமே கிடைக்காது. எஃப்இஜியை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு கேண்டில், தேர்டு கேண்டில், இந்த ரெண்டு கேண்டிலுக்கும் நடுவில் வந்து அந்த செகண்ட் கேண்டில் இருக்குல்ல, அதுக்கு சென்டரில் பாடியில் வந்து உங்களுக்கு கேப் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது வேலிடான ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பாக இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறேன்னா, இருங்க நம்ம ட்ராப் பண்ணிக்கலாம் கரெக்டாக. இப்போ இந்த இடத்துல நான் எடுத்துட்டேன் பார்த்தீங்களா, 1 minute. ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டிலோட டவுன், தேர்டு கேண்டிலோட டாப், சென்டரில் உங்களுக்கு இவ்வளோ பெரிய கேப் இருக்குது. ஸோ இது எஃப்இஜி, வேலிடான எஃப்இஜி. அதே உங்களுக்கு இந்த ரெண்டு கேண்டிலுக்கும் நடுவில் இருக்கும்போது உங்களுக்கு அந்த கேப் ஃபார்ம் ஆகலைன்னா அது ஃபேர் வேல்யூ கேப் இல்லை. நீங்கள் அதை ஃபேர் வேல்யூ கேப்னு நினச்சி திரையத்தனமாக நீங்கள் என்ட்ரி எடுத்துடக்கூடாது, கண்டிப்பாக லாஸ் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு மார்க்கெட்டில் ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். மைண்ட் சொல்லும், நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கும்போது ஓகே மார்க்கெட் வந்து இது டச் பண்ணிருச்சு அப்படி இப்படின்னு சொல்லி உங்கள் மைண்டை உங்களை கொலாப்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஆனால் எப்பயுமே மைண்டை நம்பாதீங்க, பொறுமையாக உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும் நீங்கள் ட்ரேட் எடுக்க ஆரம்பிங்க. இப்போ உங்களுக்கு எஃப்இஜி வந்து எப்படி கிரியேட் ஆகும்னு சொல்லியிருப்பேன். அப் ட்ரெண்டில் வந்து ஃபஸ்ட்டு கேண்டிலோட டாப்பும் தேர்டு கேண்டிலோட டவுனும், டவுன் ட்ரெண்டில் ஃபஸ்ட்டு கேண்டிலோட டவுனும் தேர்டு கேண்டிலோட டாப்பும். மொத்தம் ஃபேர் வேல்யூ கேப்பை வந்து நீங்கள் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு 3 கேண்டில் வரணும், தொடர்ந்து 3 கேண்டில் வந்திருக்கணும். புரியுதா? இப்போ நான் உங்களுக்கு ரியல் எக்ஸாம்பிள் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. ஒன்ஸ் சார்ட் நம்ம பெருசு பண்ணிக்கலாம், முதல்ல நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ரியல் இடத்துல நான் உங்களுக்கு வந்து ஃபேர் வேல்யூ கேப்பை ஃபைண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த இடத்த பாருங்க, நான் ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பை கண்டுபிடிச்சிட்டேன். கண்டிப்பாக அந்த இடத்துல டேப்புமே ஆயிருக்கு, பார்த்தாலே தெரியுது. அப் ட்ரெண்டுக்கான ஃபேர் வேல்யூ கேப்பை பற்றி உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு கேண்டில். இது ஃபஸ்ட்டு கேண்டில் அதாவது தொடர்ந்து உங்களுக்கு எல்லாமே ஒரே கலரில் தான் இருக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு 3 கேண்டிலுமே க்ரீன் கலரில் தான் இருக்கணும்ல அவசியம் இல்லை.
எப்ப இருந்தாலுமே ஓகே. உங்களுக்கு 3 வே கேண்டில் அதாவது அந்த 3 கேண்டில் இருக்கு பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில். இந்த 2 கேண்டிலுக்குமே சென்டர்ல உங்களுக்கு கேப் வந்தா மட்டும் போதும். கேண்டில் கலர் வந்து இங்க ப்ராப்ளமே கிடையாது. ஓகேவா? இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ரெட் கேண்டில் இருக்கு பார்த்தீங்களா? இது ஃபர்ஸ்ட் கேண்டில். இந்த பெரிய கிரீன் கேண்டில் வந்து செகண்ட் கேண்டில். மேல இருக்கிற அந்த இன்வெர்டட் ஹேம்பர் தலைகீழ ஒரு சுத்தியல் மாரி இருக்கு பார்த்தீங்களா? இந்த கிரீன் கேண்டில் வந்து 3 கேண்டில். இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு எஃப்இஜி ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது நான் சொன்ன ஃபார்மேஷன் தான். ஃபர்ஸ்ட் கேண்டிலோட இது வந்து அப் ட்ரெண்டுக்கு. ஃபர்ஸ்ட் கேண்டிலோட டாப்பு, 3 கேண்டிலோட டவுனு. இது 2த்தையும் நான் வந்து டச் பண்ணிட்டேன்னா, எனக்கு ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இப்ப கிரியேட் ஆயிடுச்சு. இப்ப நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. மார்க்கெட் எந்த மாரி ஒரு மூவ்மெண்ட் குடுத்துருக்குன்னு. நான் சொல்லியிருப்பேன். ஒன்ஸ் வந்து உங்களுக்கு மார்க்கெட்ல வந்து ஒரு பெரிய அப் மூவ்மெண்ட் நடக்க ஆரம்பிக்குது. அதாவது இங்க இருந்து பாருங்க மார்க்கெட் வந்து ஒரு அப் மூவ்மெண்ட் குடுக்க ஆரம்பிச்சுருச்சு. அப்படியே சர்ருன்னு மேல போயிருச்சு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாரி டைம்ல என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேப் இருக்கா ஃபேர் வேல்யூ கேப். இந்த கேப்புக்குள்ள அதாவது சின்ன சின்ன ட்ரேடர்ஸ் இந்த மாரி ஆளுங்களோட ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ்டு ஆகாம இருக்கும். அதாவது அந்த ஆர்டர்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகாம வெயிட்ல இருக்கும். ஏன்னா மார்க்கெட் வந்து சடனா ஒரு பிக் மூவ்மெண்ட் குடுத்திருக்கு. அதனால அந்த ஆர்டர்ஸ் எல்லாமே கன்ஃபார்ம் ஆகாம இருந்திருக்கும். ஸோ அந்த மாரி நேரத்தில மார்க்கெட் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ உங்களுக்கு நான் ஃபேர் வேல்யூ கேப்ப கிரியேட் பண்ணி காமிச்சுட்டேன். நல்லா பார்த்துக்கோங்க. இதான் ஃபேர் வேல்யூ கேப். இப்போ மார்க்கெட் இங்கேருந்து சர்ருன்னு மேல போயிருச்சா? நெக்ஸ்ட் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, இங்க பெண்டிங் ஆர்டர்ஸ் வெயிட் பண்ணுது ஃபேர் வேல்யூ கேப்ல. அப்போ மார்க்கெட் கண்டிப்பா கீழ வரும். கீழ வந்து இங்க இருக்கிற இந்த பெண்டிங் ஆர்டர்ஸ் பூராத்தையுமே டேப் பண்ணி அந்த ஆர்டர்ஸ் பூராத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு திருப்பி மேல போகும். இவ்ளோ தான் ஃபேர் வேல்யூ கேப். நான் சொன்ன மாரி நோட் அண்ட் பென் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்டு. அப்பதான் நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பா உதவியா இருக்கும். ஸோ அளவுதான் ஃபேர் வேல்யூ கேப்னா. 3 வே கேண்டில் ஃபார்மேஷன் உங்களுக்கு வந்து 3 கேண்டிலுக்கு அந்த ஃபர்ஸ்ட் கேண்டில், 3 கேண்டில் இந்த 2 கேண்டிலுக்கும் சென்டர்ல உங்களுக்கு ஒரு கேப் இருக்கணும். ஸோ அந்த கேப் தான் ஃபேர் வேல்யூ கேப். இப்போ நான் உங்களுக்கு இங்க பாருங்க, ஃபேர் வேல்யூ கேப் நம்ம எடுத்துட்டோம். ஸோ இங்க பெண்டிங் ஆர்டர்ஸ் இருக்குன்னு நான் சொன்னேன். ஸோ அதே மாரி உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்க, ஃபேர் வேல்யூ கேப்ப டேப் பண்ணியிருக்கிறாங்க. மார்க்கெட் வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க. டேப் பண்ணி இங்க இருக்கிற ஆர்டர்ஸ் பூராத்தையுமே ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு திருப்பி மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போயிருச்சு. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆயிருச்சா? ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆயிடுச்சு. அப்போ நீங்க என்ட்ரி என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல எடுத்துறலாம். அதாவது இந்த கேப் உங்களுக்கு ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் என்ட்ரி நீங்க வந்து இந்த ஃபேர் வேல்யூ கேப்க்கு டாப்ல என்ட்ரி எடுக்கிறீங்க. ஸ்டாப் லாஸ ஃபேர் வேல்யூ கேப்க்கு கீழ வைக்கிறீங்க. ஸ்டாப் லாஸ் வந்து 1:2 வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒன்ஸ் நீங்க அத அப்படியே ரெடியா வச்சுக்கலாம். ஆர்டர் வந்து லிமிட் குடுத்து வச்சுக்கலாம். ஒன்ஸ் மார்க்கெட் என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் மேல போயிட்டு திருப்பி அந்த ஆர்டர்ஸ்லாம் கன்ஃபார்ம் பண்ண வரும்போது, உங்க ஆர்டர்ஸையுமே சேர்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு, மார்க்கெட் திருப்பி மேல போகும். உங்க ட்ரேடு இந்த இடத்துல ஹிட் ஆயிரும். அவ்வளவுதான். சிம்பிளா முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா? அவ்வளவுதான். ஃபேர் வேல்யூ கேப்னா இவ்வளோதான். இப்போ டவுன் ட்ரெண்டுக்கு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டிடுறேன். டவுன் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணுங்க ஃபேர் வேல்யூ கேப் வெயிட் டவுன் ட்ரெண்ட் கிடைக்க மாட்டேங்குது. ம். டவுன் ட்ரெண்டுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஃபேர் வேல்யூ கேப் அதாவது கண்டுபிடிச்சுட்டேன். இப்போ இந்த இடத்துல பாருங்க. இந்த இடத்துல ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. செகண்ட் ஒரு கேண்டில் பெரிய பாடி அதாவது ஒரு பெரிய பேரிஷ் மூவ்மெண்ட் நடந்திருக்கு. 3 ஒரு சின்ன கேண்டில்ல முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து எஃப்இஜி எப்படி கிரியேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருப்பேன். இந்த அதாவது டவுன் ட்ரெண்ட பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் கேண்டிலோட டவுனு, 3 கேண்டிலோட டாப்பு. இப்போ இது 2த்துக்கும் நடுவால உங்களுக்கு ஒரு கேப் ஃபார்ம் ஆயிருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் கேண்டிலோட டவுனுக்கும், 3 கேண்டிலோட டாப்புக்கும் ஒரு பாக்ஸ் ரெக்டாங்கிள் பாக்ஸ் நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா, சென்டர்ல உங்களுக்கு ஒரு கேப் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த கேப்ல நீங்க வந்து இப்ப எப்படி அதே ஃபார்மேஷன் தான். எப்படி என்ட்ரி எடுக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, செல் பொசிஷன் எடுக்கிறீங்க. இந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்து ஒன்ஸ் உங்களுக்கு கிரியேட் ஆனதுக்கப்புறம், கரெக்ட்டா இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறீங்க. அதாவது இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறீங்களா? ஸ்டாப் லாஸ அந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு மேல வைக்கிறீங்க. டார்கெட்ட 1:2 இல்லன்னா 1:3 இந்த மாரி உங்க ரிஸ்க் ரிவார்டுக்கு ஏத்த மாரி வைக்கிறீங்க. ஸோ ஒன்ஸ் வந்து உங்களுக்கு உங்க ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகும். அதாவது இந்த இடத்துல பாருங்க. மார்க்கெட் ஒரு பிக் மூவ்மெண்ட் அதாவது ஒரு பேரிஷ் மூவ்மெண்ட் குடுத்திருக்கு. அப்புறம் கொஞ்சம் மேல போக ஆரம்பிச்சிருக்கு.
இங்க ஃபேர் வேல்யூ கேப் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் அந்த ஃபேர் வேல்யூ கேப்ப டச் பண்ணிட்டு உங்களுக்கு திருப்பி மார்க்கெட்குள்ளேயே போயிடுச்சு. இதுல உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருப்பேன். ஃபேர் வேல்யூ கேப்ப வந்து டச் பண்ணு அதாவது டச் பண்ண உடனே உங்களுக்கு மார்க்கெட் வந்து திருப்பி உங்களுக்கு ரிவர்ஸ் மூவ்மெண்ட் குடுக்காது. எப்படின்னா, ஒன்ஸ் வந்து மார்க்கெட் வந்து அந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு உள்ளேயும் போகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லன்னா அதோட டாப் லைன தொடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் எஃப்இஜி டேப் பண்ணிட்டு ரிவர்ஸ் மூவ்மெண்ட் குடுக்காம, என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் அதாவது எஃப்இஜி கேப்போட சென்ட்ரல் லைன டச் பண்ணிட்டு போயிருக்கு. இப்ப நீங்க அந்த சென்ட்ரல் லைன் வந்து எப்படி இருக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சிம்பிளாவும் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டு நீங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ரெக்டாங்கில் எடுப்பீங்கல்ல, அந்த ரெக்டாங்கில டச் பண்ணிட்டு, செட்டிங்ஸ் தொட்டுட்டு, இந்த ஸ்டைல்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, இதில மிடில் லைனுன்னு ஒண்ணு இருக்கும். அந்த லைன டேப் பண்ணி எடுத்துக்கங்க. அது உங்களுக்கு என்ன கலர்ல வேணுமோ சூஸ் பண்ணிட்டு ஓகே குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு மிட் லைன் ஒண்ணு உங்களுக்கு ஃபார்ம் ஆயிரும். இப்ப இந்த இடத்துல பாருங்க, உங்களுக்கு ஒரு சென்டர் லைன் ஃபார்ம் ஆயிருக்கு பார்த்தீங்களா? அதாவது டேஷ், டேஷ், டேஷா போட்ட மாரி. உங்களுக்கு தெரியலன்னு நெனைக்கிறேன். நான் கொஞ்சம் அது கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். வெயிட் பண்ணுங்க. ஓகே. இப்போ உங்களுக்கு அந்த லைன் தெரியுதா? சென்டர் லைன். இப்ப மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எஃப்இஜி டேப் பண்ணாம, அதாவது டேப் பண்ணிடுச்சு. அதுவும் இல்லாம அங்கருந்து ரிவர்ஸ் மூவ்மென்ட் குடுக்காம, எஃப்இஜியோட சென்டர் வரைக்கும் போயிருக்கு. சென்டர் லைன டச் பண்ணிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் மூவ்மென்ட் குடுத்துருக்கு. அதனால தான் சொல்றேன், மார்க்கெட்ல வந்து நீங்க ஸ்டாப் லாஸ்ல எப்பயுமே வந்து பஞ்சமே பார்க்கக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஓகே எஃப்இஜி நமக்கு வந்து டேப் பண்ணிருச்சு அப்படிங்கிறதுல மிட் லைன் கிட்ட ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க. இல்லன்னா எஃப்இஜி ஃபர்ஸ்ட் லைனுக்கு கொஞ்சம் மேல ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க. இந்த மாரி வச்சீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல எஸ்எல் ஹிட் ஆயிட்டும், உங்களுக்கு லாஸுமே ஆயிரும். அதனால தான் சொல்றேன். என்ன நடந்தாலும் பரவால்ல. ஃபேர் வேல்யூ கேப் வந்து உங்களுக்கு எவ்ளோ பெருசா இருக்கோ, அதுக்கு மேல தான் நீங்க எஸ்எல் எப்பயுமே வைக்கணும். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு லாஸ் ஆக வாய்ப்பில்ல. ஏன்னா, அந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ள கண்டிப்பா எப்போ வேணா மார்க்கெட் போகும். நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஃபேர் வேல்யூ கேப்ப டச் பண்ண உடனே கீழ வருங்கிறத நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஒன்ஸ் அந்த கேப்புக்கு உள்ள போய் ஃபில் பண்ணிட்டுமே வரும் உங்களுக்கு. அதனால தான் சொல்றேன். ஸ்டாப் லாஸ் எப்பயுமே ஃபேர் வேல்யூ கேப்புக்கு டாப்ல தான் இருக்கணும். அப் ட்ரெண்ட பொறுத்த அளவுக்கு அந்த டவுன் லைனுக்கு கீழ இருக்கணும். டவுன் மூவ்மெண்ட்ட பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு அப் லைனுக்கு மேல இருக்கணும். அவ்வளவுதான். ஃபேர் வேல்யூ கேப் சொல்றதுக்கு வேற எதுவுமே இல்ல. இவ்ளோ தான் சிம்பிள். நீங்க ஜஸ்ட் நோட் அண்ட் பென் எடுத்துட்டு, இப்ப நான் சொன்னது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுட்டு, டைம் வேஸ்ட் பண்ணாம ட்ரேடிங் வியூ ஆப்ப ஓப்பன் பண்ணி, நீங்க வந்து ஃபேர் வேல்யூ கேப்ப நீங்களாவே ஃபைண்ட் பண்ணி, ஏற்கனவே மார்க்கெட் இப்ப நடந்துட்டு இருக்கிறத அனலைஸ் பண்ண வேண்டாம். ஏற்கனவே நடந்து முடிஞ்சத இப்ப நான் உங்களுக்கு அனலைஸ் பண்ணி காமிச்சோம்ல, இதே மாரி நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. நான் சொன்னது கரெக்ட்டா இந்த மாரி நடந்திருக்கான்னு. ஒன்ஸ் நீங்க பண்ணி பார்த்ததுக்கப்புறம், உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். ஓகே. தேங்க் யூ கேஸ். அவ்வளவுதான் இதோட வீடியோ முடிஞ்சிருச்சு. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஓகே. பாய்.